from Vijayawada, pursuing third year BE Mechanics Engineering at Government Engineering College. Okay. Question number 286. Listen, Gavani. 286. 286. In a link AB, the part B moves relative to A. Part B moves relative to A. If omega is angular velocity, alpha AB is an angular acceleration. The total acceleration of B relative to A will be options. சொல்லுங்க. இப்ப டோட்டல் ஆக்சிலேஷன் தான் கேக்குறாங்க. சரியா? என்னடா டோட்டல் அப்படினு பாத்தீங்கன்னா போட்டோ தெரியுமா? எஸ். இப்போ என்னன்னா டோட்டல் ஆக்சிலேஷன் எப்படி ஒரு காம்போனன்ட் வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரு இடத்துல இன்னொரு சொன்ன சுற்றுன்னு வச்சுங்களேன். இப்போ டோட்டல் ஆக்சிலேஷன் என்னென்ன காம்போனன்ட் இருக்கும் அப்படின்றது தெரியும். என்னென்ன காம்போனன்ட் இருக்கும்னு தெரியும். இப்போ ஒரு சர்க்குலர் மோஷன் போட்டுக்கலாம். இது இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் டுவர்ட்ஸோட சுத்தும்போது ஃப்ரம் த சென்டர்லேருந்து டுவர்ட்ஸ் பெரிய ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். என்ன ஃபோர்ஸ் அது? அலாங் த ரேடியஸ் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். என்ன ஃபோர்ஸ் அது? இட் இஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அதே ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் ரேடியஸ் வந்ததுன்னா டுவர்ட்ஸ் சென்டர் வந்தா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதே ஃப்ரம் த சென்டர்னா சென்ட்ரிஃபியூகல். சரி, இது வந்து ரேடியல் காம்போனன்ட் ஏன் சொல்றோம் அப்படின்னா இட் ஆக்ட் அலாங் த ரேடியஸ். சரியா? அதே போல டான்ஜென்ஷியல் காம்போனன்ட், இது டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். சரியா? இப்போ காம்போனன்ட் வந்து சுத்தும் போது ரெண்டு காம்போனன்ட் வரும். ஒன்னு வந்து ரேடியல் காம்போனன்ட், இன்னொன்னு டான்ஜென்ஷியல் காம்போனன்ட் தெரியும். இப்போ நம்ம அது இப்போ ஆக்சிலேஷன் தான் கேட்குறாங்க. ஆக்சிலேஷன் கேட்கும்போது இப்போ சென்ட்ரிஃபியூகல் ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். சென்ட்ரிஃபியூகல் ஆக்சிலேஷன் என்ன? இட் இஸ் v ஸ்கொயர் பை r. v ஈக்குவல் டு r ஒமேகா போட்டீங்கன்னா என்ன வரும்? r ஒமேகா. ஸோ இது ரேடியல் காம்போனன்ட், ரேடியல் ஆக்சிலேஷன் ஆர் சென்ட்ரிஃபியூகல் ஆக்சிலரேஷன் சொல்லலாம். இது பேர் டான்ஜென்ஷியல் ஆக்சிலேஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு r ஆல்ஃபா. டான்ஜென்ஷியல் ஆக்சிலேஷன். இப்போ டோட்டல் ஆக்சிலேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆக்சிலேஷன் ஃபார்முலா என்னன்னா it is the square root of டான்ஜென்ஷியல் ஆக்சிலேஷன். அப்போ போட்டோம்னா ஃபார்முலா அப்படி என்ன வரும்னா AC வந்து r omega square whole square plus r alpha whole square. இதான் டோட்டல் ஆக்சிலேஷன் ஃபார்முலா. சரியா? இதான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்னன்னா இந்த r ங்கிறது பதிலா அவங்க r ங்கிறது பதிலா AB ஒமேகா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். சரியா? வேற ஒன்றும் கிடையாது. நம்ம என்னன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஆக்சிஸ் மட்டும் கண்டுபிடிக்க கேட்பாங்க, இல்ல டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ் மட்டும் கண்டுபிடிக்க கேட்பாங்க, இல்ல
கேட்போம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது ரெண்டா ப்ராப்ளம் ஆக்ஷன் தான் நம்ம ப்ராப்ளத்தை பார்ப்போம். ஸோ ஃபார்முலா அது கொடுத்தா கவினனுக்கு தேங்க்யூ பண்ணணும். தேங்க்யூ.